ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐயா வீடு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல் நாம என்ன பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிச்சன் டூர் வீடியோ தான் பார்க்க போறோம். இது வந்து என்னோட பாட்டி வீடு கிச்சன். ஸோ வாங்க எப்படி இருக்கேன்றதை பார்த்துருவோம். கிச்சன் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவும் நல்லாவும் கட்டியிருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா இது செமி மாடுலர் கிச்சன் சொல்லலாம். ஏன்னா கபோர்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து நீட்டாக போட்டு அவங்க நீட்டாகவே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கிச்சன் வந்து கட்டி ஆல்மோஸ்ட் 10 to 12 இயர்ஸ் வந்து ஆச்சு. பட் இன்னுமே வந்து நீட்டாக இருக்க மாதிரி அவங்க வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. பாட்டி மட்டும்தான் இருக்காங்க, இருந்தாலும் ஒரு ஆள் தான் இருக்கனால ஸோ நீட்டாகவே வந்து ஃபுல்லாகவே அப்போதைக்கப்போ க்ளீன் பண்ணனால கொஞ்சம் நல்லா நீட்டாக வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வாங்க ஒவ்வொரு கபோர்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ கிச்சன் எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எப்படி நம்ம கிச்சன் வந்து சிம்பிளா வச்சுக்கிறது, அந்த டிப்ஸையும் உங்களுக்கு சேர்த்து நான் சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குன்னு தனியாக அவங்க ஸ்பேஸ் வந்து கொடுத்து ஃப்ரிட்ஜை வந்து ஒரு கார்னர் வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரிட்ஜில் வந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஒரு ஆள் தான் இருக்காங்க, பட் நிறைய யூஸ் பண்ற மாதிரி தெரிஞ்சது. ஸோ ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் டாப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா 2 பானையில் தண்ணி வந்து எப்பயுமே நமக்கு தேவைப்படும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து 2 பானை வந்து அவங்க ஃபுல்லா எப்பயுமே ஃபில் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கு பக்கத்துலேயே சமைச்சு சர்வ் பண்ணக்கூடிய அந்த சாப்பாடு, அந்த பால், அந்த டீ டிகாஷன்லாம் போடுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து ரெடியா வந்து வச்சிருக்காங்க. கெஸ்ட் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு, சாப்பிட்டா வந்து அங்கே நீட்டா பிளேஸ் பண்றதுக்கு எல்லாமே வந்து அங்கே ஸ்பேஸ் மாதிரி கொடுத்து அங்கே வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா மிக்சி, கிரைண்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ். இது மூணுமே எலக்ட்ரிக்கல் திங்ஸ். ஸோ அதனால அங்கனே பிளக் பாயிண்ட் வந்து அங்கனே கொடுத்து ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி அங்கனே வந்து கொடுத்தா நமக்கு ஈஸியா இருக்கும். மூணுமே ஒரே இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து எங்கேயும் பிளக் பாயிண்ட் அங்கதான் இருக்கு இங்கதான் போக தேவையில்லை. அங்கே வந்து சின்ன ஒரு மரக்கட்டை மாதிரி கீழே வந்து பிளேஸ் பண்ணி அதுக்கு மேல வந்து எண்ணெய் வாளி, எண்ணெய் ரெகுலரா யூஸ் பண்ண எண்ணெய் வாளி மட்டும் தான் வச்சிருக்காங்க. நம்மளாம் மசாலா ஐட்டம்ஸ் வந்து வச்சிருப்போம், அதெல்லாம் வைக்கல. ஸோ பால் வந்து காய்ச்சி வச்சிருக்காங்க டீ போறதுக்கெல்லாம். இந்த கிச்சனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே நேச்சர், அந்த வியூ வந்து நல்லா இருக்கும். வைகை ஆத்து பக்கத்துலேயே வீடு இருக்கு. அதாவது அந்த தென்னை மரம் தெரிஞ்சது இல்லையா, அதுக்கு பக்கத்துல வைகை ஆறு போகுது. ஸோ மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி போறது நம்ம வீட்டுக்குள்ள இருந்தே பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப் வந்து பார்த்துருவோம். மேலே வந்து லாஃப்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க சின்னதா, அதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இங்கே உப்பு, புளி, இந்த மஞ்சள் அந்த ஐட்டம் வச்சிருக்காங்க. சின்ன சின்ன சம்பளத்தில் வந்து கடுகு, மிளகு, சோம்பு அதெல்லாம் வந்து அர்ஜென்ட்டுக்கு எடுத்துக்க போட்டு மிக்சி ஜார் அதெல்லாம் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறது வந்து சிங்கிள் டோர் கபோர்டு தான். அங்கே வந்து இந்த இடியாப்பம் புளியறது ப்ளஸ் வந்து மிளகாத்தூளோ சாம்பார் பொடியோ வச்சிருக்காங்க நிறையா வந்து. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு, சமைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த கபோர்டு வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப தூரம் போக தெரியாது. அதனால அங்கே ஒரு கபோர்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த சைட்ல ஆணி அடிச்சு தோசை டவா, அந்த ஆப்ப டவா அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கபோர்டு வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இந்த கபோர்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் வைக்க பானைகள், அப்புறம் வந்து இந்த கேன், தண்ணி பிடிக்கிற கேன், மண்ணெண்ணெய் கேன் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீட்டா வாஷ் பண்ணி இப்போ யாரும் யூஸ் பண்றது இல்லை. முன்னாடி யூஸ் பண்ணது இரும்பு சாமான், தேவையில்லாத இந்த பொருட்களாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தூக்கி போட மனசு வராது. அந்த திங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப்ல வச்சிருக்காங்க. செகண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மாவு ஐட்டம், மசாலா ஐட்டம்ஸ், பிளஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ரேரா யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் உள்ள வந்து ஏகப்பட்ட திங்ஸ் இருந்தது, மளிகை பொருட்கள் சொல்லவே வேணாம், அவ்வளவு நிறைய திங்ஸ் வச்சிருந்தாங்க. என்னென்னு தனியா சொல்ல முடியல. ஸோ ஒரு சில விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கேன். இது வந்து பாஸ்டா, புளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் நிறையா, அதுக்கப்புறம் கோதுமை மாவு, சர்க்கரை, இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வந்து நிறையவே வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கீழே இருக்க அந்த 3வது இதில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு என்ன பிரச்சனை, சம்பளத்துல வந்து நம்ம போட்டுச்சுன்னா உள்ள என்ன இருக்குன்றதை பார்க்க முடியாது. பட் இவங்க வந்து ட்ரெடிஷ்னலா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்தே இப்படிதான் யூஸ் பண்ணனால அவங்க சம்பளத்துல வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நம்ம திடீர்னு போறோம், கிச்சனுக்கு போறோம், நமக்கு என்ன இருக்கு எதுன்றது தெரியாது. ஆனா அவங்களுக்கு வந்து இந்த சம்பளத்துல இதா இருக்குன்றது ரெகுலரா யூஸ் பண்ணக்குள்ள நமக்கு தெரியும். ஸோ அதனால பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இப்போ எல்லாமே மாத்திட்டு வராங்க. பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் பெட்டர் வந்து நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ உள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சம்பளம், பாலி இதெல்லாம் நிறைய இருந்தது. ஸோ என்ன ஏதுன்றதை என்னால் பார்க்க முடியல. ஸோ அப்படியே வந்து அந்த கபோர்டு வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு. அதுக்கு பக்கத்துல வந்து இன்னொரு கபோர்டு இருக்கு. அந்த கபோர்டு என்ன இருக்குன்றது பார்த்துருவோம். அதுவும் இது வந்து ஷெல்ஃப் வந்து ஒரே ஷெல்ஃப் தான், பட் 2 பார்ட்டிஷன் அவங்க பிரிச்சு வந்து கபோர்டு ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து திங்ஸ் வந்து ஈஸியா எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ நம்ம செகண்ட் இருக்க கபோர்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் என்ன இருக்குன்னு.
ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் அந்த பழைய அந்த இரும்பு ஐட்டம்ஸாக இருக்கும்ல, ரேராக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ். இந்த மாதிரி இரும்பு உடைச்சிட்டு நம்ம தீபாவளி டைம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த குக்கர், ரைஸ் குக்கர்ஸ், இந்த பிளாஸ்டிக் டப்பா, தேவையில்லாத டப்பா. அதுக்கப்புறம் இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வாளி வச்சுருந்தாங்க, ப்ளஸ் சம்படம்ஸ். இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா உளுந்து இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன்ல. செகண்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு, வடைக்கு போகிற கடலப்பருப்பு, எனக்கு சரியாக தெரில, ரெண்டுத்துல ஏதோ ஒன்று பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வடக்கடலப்பருப்புன்னு நினைக்கிறேன். தேர்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு. ஃபோர்த் ஒன்ல வந்து இதான் துவரம்பருப்பு. ஸோ இது 4 வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஒரு ஓவரால் லுக் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ கீழே 2 கபோர்ட் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவேன் என்ன இருக்குன்னு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி, சப்பாத்தி போகிற அந்த சப்பாத்தி கட்டை, ப்ளஸ் எண்ணெய், ஆயில், எண்ணெய், ஆளாக்கு படி, தூக்குவாளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நம்ம மல்லி மிளகாலாம் வந்து அப்போதைக்கப்போ மசாலா ஐட்டம் காய வச்சு அரைப்போம் இல்லையா, அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய வாளியில் போட்டு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ட்ரம் வச்சுருக்காங்க. ரைஸ் ட்ரம் பக்கத்தில் வந்து இட்லி அரிசி, பிரியாணி அரிசி, பச்சரிசி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ். நம்ம ரேராக யூஸ் பண்ணுவோம். அந்த பிளாஸ்டிக்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி மளிகை சாமான் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா அப்போதைக்கு அதில் கொட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அதில் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த அண்டான் வந்து பார்த்தீங்கன்னா பித்தளைப்படி, அதுக்கப்புறம் டம்ளர். இது வந்து இட்லி அரிசின்னு நினைக்கிறேன். இது 10 கிலோ பிடிக்கக்கூடிய ரைஸ் ட்ரம்மு. அதுக்கப்புறம் இந்த கூடை அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதில்ல இப்போ யாரும். அதனால அவங்க வந்து தூக்கி போடாம மனசில் அதெல்லாம் அவங்க போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேஸ்ட் இருக்கக்கூடிய கறித்துணி, தேவையில்லாத குக்கர்ஸ், இதான் வந்து இருக்கு. ஸோ சிலிண்டர் வந்து இங்கே நீட்டாக வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சிலிண்டர் அங்கே ஓடிட்டு இருக்கு, இன்னொரு சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் இல்லையா, அது மாதிரி வெளியும் வைக்க மனசு வராது. அதனால கிச்சன்லேயே வந்து ஒரு கார்னரில் வந்து அவங்க பிளேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தா இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய இந்த டப்பாஸு, அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா நம்ம இதில் போட்டு வச்சுக்கிடுவோம். அது கொஞ்சம் மீதி போகிற ஜாமான்லாம் இருந்தால் நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுருவோம் இல்லையா. அது இந்த பெரிய பெரிய குக்கர்ஸ்லாம் வந்து நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஏதாச்சும் ஃபங்க்ஷன், கெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி குக்கர்ஸ் எல்லாமே வந்து கீழே வந்து ஒரு கார்னரில் இருக்க ஷெல்ஃப் வந்து போட்டாங்க. இந்த கபோர்டு அடிக்கடி திறக்க மாட்டோம் அப்படின்றனால. ஸோ இதுதான் வந்து வீட்டில் இருக்க மொத்த மளிகை சாமானும் நிறைய அடுக்கி வச்சிடலாம், அந்த மாதிரி ஒரு பெரிய ஷெல்ஃப் தான். இங்கே டைனிங் டேபிள் வந்து சின்னதாக போட்டிருக்காங்க. முன்னாடி பெரிய டைனிங் டேபிள் இருந்துச்சு, இப்போ மாற்றிட்டு சின்னதாக ஒன்று வாங்கி போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு, அந்த வெயிட் மிஷின் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலேயே ஒரு ஸ்டாண்ட் அடிச்சு எல்லா ஸ்பூன்ஸ், எல்லா கரண்டி, சிசர்ஸு, கேஸ் கட்டு எல்லாமே தொங்க வர மாதிரி ஒரு ஸ்பூன் ரேக் அது வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பொருட்கள், மளிகை சாமான் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து யுட்டென்சில்ஸ், குக் பண்ணுறதுல எப்படி பிளேஸ் பண்ணிக்கான்னு பார்ப்போம். அந்த கபோர்டு திறந்தோடனே ஏகப்பட்டதே இருந்ததுங்க. பார்த்தோன்னே நானே வந்து ஷாக் ஆகிட்டேன். இவ்வளோ ஒரு ஆள் தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ பாத்திரம்னு சொல்லிட்டு. ஹாட் பாக்ஸு, பெரிய பெரிய பானை, அதுக்கப்புறம் இந்த தண்ணி பிடிச்சி வைப்பாங்கல்ல முன்னாடி இந்த பொங்கல் பானை, அது, அதுக்கப்புறம் தான் ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டு டம்ளர்ஸு, கிண்ணம், ஸ்பூன்ஸு, அதுக்கப்புறம் செம்பு, அதுக்கப்புறம் தூக்குவாளி ஐட்டம் என்னென்னமோ இருந்தது. பெரிய பெரிய இட்லி பானை, அதுக்கப்புறம் மங்கு பாத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா செட்டிநாடுல இருந்து, அந்த மாதிரி மங்கு பாத்திரம் முன்னாடி யூஸ் பண்ணது, டிஃபன் கேரியர்ஸ், தூக்குவான்னு சொல்லிட்டு நிறையாவே இருந்தது. என்னால் பட் எல்லாமே வந்து நீட்டாக வாஷ் பண்ணி தூசி இல்லாமல் நீட்டாக வந்து மந்த்லி ஒன்ஸோ என்னமோ அவங்க வந்து வாஷ் பண்ணி சொன்னாங்க. எல்லாமே வந்து ஃபுல்லாக கழுவி நீட்டாக சுத்தமாக வச்சுருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் பலன்னு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த கபோர்டுக்குள்ளேயே அவ்வளோ இருந்தது. ஸோ பக்கத்தில் இருக்க கபோர்டு ஓப்பன் பண்ணோம். இங்கே வந்து குக்கர் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. குக்கர் ஐட்டம்ஸ் அதை சமைச்சு முடிச்சுட்டு ஹாட் பாக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக மங்கு பாத்திரம் வச்சுருக்காங்க பாருங்க. அது வந்து ரொம்பவே கொஞ்சம் வெயிட்டாகவே தான் இருந்தது. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரா யூஸ் பண்ணுற கடாய்ஸ், பொரியலுக்கு, சாம்பாருக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த அருவாமனை, அதுக்கப்புறம் பெரிய பெரிய பாத்திரம், கெஸ்ட் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு, சப்பாத்தி கட்டை, அருவா, இதெல்லாமே வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏகப்பட்ட பாத்திரம் வந்து அங்கே இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து பக்கத்தில் வந்து கேஸ் தான் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. அது கபோர்டு வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தது திறக்கிறதுக்கு. ஸோ கேஸ் மட்டும் அங்கே வந்து பிளேஸ் பண்ணுங்க. இது எல்லாமே வந்து ஓப்பன் கபோர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அவங்க. ஏன்னா நம்ம மாடுலர் போட்டோம்னா வந்து கழட்டி எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும், உள்ள ஏதாச்சும் தூசி ஈசி போய் அடைஞ்சு சொல்லிட்டனால அவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இருக்க கபோர்டு வந்து பார்த்தலாம். அதுலேயுமே வந்து திங்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டாக தான் வச்சுருந்தாங்க. என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம்.
ஸோ இந்த கபோர்டு திறந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்டூல் வந்து வச்சிருக்காங்க. இந்த எதுக்குன்னு கேட்டப்போ தீபாவளிக்கு பலகாரம்லாம் பண்ணால் உட்காந்து ஸ்டவ் பெரிய ஸ்டவ் வச்சு கீழே போட்டுன்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு இரும்பு கடாய் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறது ஒரு சில்வர் ஸ்டாண்ட் நினைக்கிறேன், பழைய காலத்து ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் தண்ணிலாம் காய வைக்கிறதுக்கு பானை. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நான்வெஜ் சமைக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அதாவது மீன் குழம்பு, மீன் வறுவல் இந்த மாதிரி பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக வந்து இந்த சைன் வச்சுருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க, பிரியாணி பண்ணுறதுக்கெல்லாம். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சட்டி அதெல்லாம் வந்து 2-3 வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் கிச்சனோட ஓவரால் வியூ அண்ட் ஓவரால் லுக். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து ஏகப்பட்ட திங்ஸ் வந்து இங்கே நிறையா வந்து அதே மாதிரி நிறைய டிப்ஸை வந்து உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஃபேன் ஒன்று மாட்டிருக்காங்க அவங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்க. நம்ம ஃபேன் போட்டுக்கவே சமைக்கலாம். அதே மாதிரி கிச்சன் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு எல்லாமே வந்து இந்த கிச்சனுக்குள்ளே வச்சு நம்ம வெளியே எங்கேயும் போகணும் தேவையில்லை. அந்த மாதிரி டைனிங் ஹால் சேர்த்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.